ரோடு வந்து ஆர்டர் ஆனோன்னு வந்து வாங்கினேன். இப்ப தரமா வாங்கினீங்க, வாங்கி 3-4 வருஷம் தர மாட்டேன். கெட்டாச்சி வச்சு திட்ட முடியா? முடியல. இப்ப நான் எங்க வீட்டு போய் சொல்றீங்க, பஞ்சாயத்து போட்டு வர எழுதி கொடுத்துருக்கு சார். ஈபில இருந்து போட வச்சிருக்கா சார். செல்லைட்டு எழுதி கொடுத்துருக்கேன் சார். என்ன கமிஷனருக்கு வந்தா ஓட்டல நாங்கள் முதுவலத்தூர் பேரூராட்சிக்கு பின்னாடி நாங்கள் வசிக்கிறோம். 12வது வார்டில் இருக்கோம். எந்த வசதியும் இல்லை. ரோட்டு வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, தண்ணி வசதி வரமாட்டுது. எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப முடியலை. அவரை தூக்கிட்டு போகிறது கூட என்னால் எந்த ஆட்டை பிடிச்சோம். நான் பல முறை பேரூராட்சிக்கு போனேன். ஜாஜகாண்டாவை போய் பார்த்தேன். எனக்கு 14 ஈஓ பார்த்தேன். எந்த இதுவுமே அடிப்படை இல்லை. நானும் பல முறை சொல்லி பார்த்தாச்சு, எதுவுமே கேட்குற மாதிரியே இல்லை. நான் அதனால இன்னைக்கு திருப்பி பேரூராட்சி இன்னைக்கு வந்து நாங்கள் ஆளுகளோட போனோம். எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் வந்து திருப்பி பஸ் போராட்டம் பண்ணலாம்னு இருக்கேன். நாங்கள் நாளைக்கு செஞ்சதில்லைன்னா திருப்பி நான் போராடுவேன். எனக்கு வந்து எந்த அடிப்படை வசதியில் 15 வருஷம் ஆச்சு. எம்எல்ஏ முறையாக பிளாட்டை வாங்கி கட்டினேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினேன். எனக்கு அதுலேயே ஒத்தது கூட எனக்கு சரியான நடவடிக்கை கொடுக்கல. ரோட்டு ஓட்டுனா வருதுன்னு தான் சொல்கிறாங்க. எழுதி போயிருக்கா எந்த கிழமை எங்களுக்கு அதுக்குள்ளதே கொடுக்கல. நாங்கள் இதுக்காண்டி நாங்கள் போராடுறோம். எனக்கு 2 கிட்னியுமே போயிருக்கு. நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மழை பெஞ்சா இங்கேருந்து நடந்து போக முடியல. வண்டி வர மாட்டேங்குது. உடம்பு சரியில்லைன்னா போய் வண்டியில் போய் ஏற முடியல. நான் மழை பெஞ்சா கால் இறங்குது. உள்ள பாதிக்கு மேலே உள்ள அமுங்குது. ரோட்டில் நடந்து போக முடியல. 14 வருஷமா இங்கே குடியிருக்கோம். ஆனாலும் போய் பலமுறை போய் கேட்டாச்சு. ரோட்டில் இது வண்டி வர மாட்டேங்குதுன்னு போய் சொன்னாலும் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பண்ணித்தர மாட்டேன்றாங்க. கவர்மெண்ட் தான் பொருள் வாங்குறேன், கொண்டுட்டு வந்து மழை பெஞ்சா பொருள் கொண்டு வந்து தர மாட்டேன்றாங்க. தண்ணி வண்டி வர மாட்டேங்குது. தெரு லைட் இல்லை, சாக்கடை வசதி இல்லை. இங்கே குடியிருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 14 போய் ஒவ்வொரு நேரம் கேட்கும்போதும் பேரூராட்சியில் பண்ணித்தரேன்னு சொல்றாங்க. ஆனால் பண்ணித்தர மாட்டேன்றாங்க சார். எங்கள் தெருவில் வந்து ரோடு வசதியும் இல்லை, தெருவிளக்கு வசதியும் இல்லை, சாக்கடை வசதி எதுவுமே கிடையாது. இது வந்து பேரூராட்சியில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அப்ரூவல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ரூவல் இல்லாட்டி எதுக்கு சார் எங்கிட்ட வந்து 1.5 லட்சத்துக்கு மேலே வாங்கினீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இந்த ரோடு வருது உங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சும்மா இது பண்ணி வச்சிருக்காங்க. என்ன சார் வந்தது ரோடு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவங்ககிட்ட போய் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த சாக்கடையெல்லாம் அங்கே இது பண்ணதுனால இந்த எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பாருங்க, எல்லார் வீட்டு சாக்கடையும் அங்கே குளம் மாதிரி இது பண்ணி இருக்கு. அந்த சாக்கடையிலேருந்து கொசு பரவி என் பையனுக்கு டெங்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி நான் மதுரை மீனாட்சி வர கூட்டிகிட்டு போய் காப்பாற்றி அவனை இது பண்ணி வச்சுருக்கோம். இந்த தெருவில் நான் டயாலிசிஸ் பண்ணுறவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, உடம்பு வயசானவங்க எல்லாருமே இருக்காங்க. ஏதாச்சும் ஆத்திர அவசரம்னா கூட ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு ஆட்டோவோ வர்றது கூட யோசிக்கிறாங்க. நைட்டில் வந்து பிள்ளைங்க படிச்சுட்டு வந்து அந்த ரோடு சரியில்லாதனால அது டியூஷன் போயிட்டு வரையில தவறி கூட விழுந்துடுதுங்க சில சமயத்தில். இதுக்கு பேரூராட்சியில் போய் நாங்கள் இன்னைக்கு போய் போராட்டம் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த முதலமைச்சர் ஐயா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இந்த ரோடு போடுறதுக்கு செய்யணும்.